ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே அப்படியே வச்சுட்டு மூவிக்கு போயாச்சா, மூவிக்கு போயிட்டு வரதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. எடுத்து வைக்க முடியல. காலையில எழுந்ததே 11 மணிக்கு தான். ஏன்னா 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். தூங்குறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. அதனால தம்பிங்களயும் ஸ்கூல் அனுப்பிவிடல. நாங்களும் கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தோம். எழுந்து பொறுமையா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் காய்கறிலாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தடவ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் 1 வீக்கு தேவைப்படுறதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. காலையில தம்பிகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி குடுக்கணும் இல்லையா? ஸ்கூலுக்கும் அனுப்பி விடணும் அப்படின்றனால 1 வீக்குக்குள்ள காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து, இந்த தடவ கிளீன் பண்ணல. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அத கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஹாஃப் டே ஆயிடும். அதனால அப்படியே எடுத்து வச்சுட்டேன். சமைக்கும்போது வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சந்தையில மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி நான் வச்சிருந்த பூச்செடியில அவ்ளோ பூ பூத்துட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள அப்படியே காஞ்சிருச்சு. இந்த தடவ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். 3 செடியா சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 3த்தையும் சேர்த்து வச்சோன்னா, உயிர் பிழைக்கிறது பிழைச்சுக்கட்டும், காஞ்சு போனா போகட்டும் அப்படின்னு தான் வச்சிருக்கேன். நம்ம பூத்தொட்டியில நெறைய விதைலாம் போட்டு முளைச்சு வந்துருந்துச்சுல்ல, அதெல்லாம் புடுங்கி போட்ட மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. பூச்செடிய வச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா மழை வந்துருச்சு. நல்ல காத்து. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.